உச்சநீதிமன்றத்திற்கு எச்சரிக்கை விடுப்பதை போன்று துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேசியிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த 9 நாட்களுக்கு பிறகு துணை குடியரசுத் தலைவர் தெரிவித்த கருத்துக்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். வக்பு திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த அன்றுதான் துணை குடியரசுத் தலைவர் இவ்வாறு பேசியதாக தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, மத்திய அரசு சொல்வதை உச்சநீதிமன்றம் கேட்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை துணை குடியரசுத் தலைவர் கூறியிருப்பதாக குறிப்பிட்டார். அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து 9 நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் விழித்து கொண்டு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அதனுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு அவர் அந்த கருத்தை சொன்னார் என்று சொன்னால், இந்திய உச்ச நீதிமன்றம் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இடைக்கால தடை விதித்த பிறகு உச்ச நீதிமன்றத்தை எச்சரிக்கின்ற வண்ணம் அல்லது பயமுறுத்துகின்ற வண்ணம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த கருத்துக்கள் துணை குடியரசுத் தலைவரை கொண்டு அவர்களை இயக்குகிற பாரதிய ஜனதா கட்சியாலே சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இது ஒன்றுமல்ல. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை மணி.